இதை கேட்ட இந்த படிப்பறிவில்லாத நபர் என்ன பண்ணாருன்னா, அடுத்த நாள் தன்னுடைய தாய் பத்திரம், அதாவது சொத்து பத்திரத்தை கொண்டு வந்து இந்த வங்கி மேலாளர், பேங்க் மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு அவருடைய லோன் அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டாருங்களாம். ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த லட்சக்கணக்கான பணத்தை அடைக்க அவர் திரும்ப வந்திருந்தாருங்களாம். வந்த உடனே பேங்க் மேனேஜர் கேட்டாருங்களாம், மொத்தமாக அடைக்க போறீங்கன்னு கேட்டாருங்களாம். அதுக்கு இவர் சொன்னாரா, ஆமா ஐயா, மொத்தமாக அடைக்க போறேன். அப்படிங்களா, இவ்வளோ சீக்கிரம் பணத்தை சேர்த்துட்டீங்களே, பரவாயில்ல. வங்கி மேலாளர் தொடர்ந்து இவர்கிட்ட பேசினாருங்களாம். உங்களுக்கு லாபம் வந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாருங்களாம். அதை பெட்டியில வச்சு தான் பூட்ட போறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த மாதிரி பெட்டியில வச்சு பூட்டுறதுக்கு பேங்க்ல நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமே, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லாபம் வந்த பணத்தை அதுல போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து பத்திரமா இருக்கும், வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த படிப்பறிவில்லாத நபர் பேங்க் மேனேஜரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். சரிங்க, என்னுடைய லட்சக்கணக்கான பணத்தை உங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் என்னுடைய பணத்தை அதுல கொடுக்குறேன். உங்க பேங்க் என் பணத்தை வாங்கிக்குது. இந்த மாதிரி பேங்க் வாங்கிக்குது இல்லையா, பேங்க் வந்து எனக்கு அடமானமா என்ன தரப்போகுது, ஏன்னா என் பணத்தை வாங்கிக்குது இல்லைங்களான்னு கால் மேல கால் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டாருங்களாம். இந்த படிப்பறிவில்லாதவர் கேட்ட கேள்விக்கு பேங்க் மேனேஜருக்கு பதிலே இல்லைங்களாம். என்னங்க, உங்க எல்லாருக்கும் இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.